நாங்கள் எல்லாருமே வந்து சென்னை முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் தான் வந்திருக்கிறோம். இங்கே அண்ணன் ராகவ லாரன்ஸ் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்னா அவருடைய இதே மாற்றம் அப்படின்ற ஒரு இதுவே கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இன்னைக்கு நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணி கொண்டு இருந்த காலகட்டத்தில் வந்து காஞ்சனான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை எடுத்து அதன் மூலமாக எங்களுக்கான ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்த ஒரு அண்ணன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது எங்களுக்கான மரியாதை இன்னும் கூடும். அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு. அதனால தான் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து சென்னை முழுக்க வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இங்கே வந்திருக்கிறோம். கண்டிப்பா வந்து அண்ணன் வந்து வரணும், அரசியலுக்கு வரணும். ஒரு அரசியலுக்கு அண்ணன் வரும்பொழுதுதான் வந்து ஒரு பொது சேவைக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து பெருகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அண்ணன் வந்து நிறைய அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய உதவிகள், அதாவது திருநங்கைகளுக்கு மட்டும் கிடையாது, இளைஞர்கள், பெண்கள், கைவிடப்பட்டோர்கள், அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி மக்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து பல்வேறு உதவிகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர், அதாவது எங்க இதுல சொல்லணும்னா வந்து கலியுக கர்ணன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாங்களும் அண்ணன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மற்ற கட்சியோட இணையணுமா இல்ல வந்து தனியா நிக்கணுமா, தனி கட்சி தொடங்கணுமா, எப்படி விருப்பப்படுறீங்க? அண்ணன் வந்து அண்ணனுடைய விருப்பம் தான். அண்ணன் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல அண்ணன் வந்து இன்னொரு கட்சியில இணைஞ்சு வேலை பார்த்தாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. நாங்க திருநங்கை மக்களும் நாங்க கண்டிப்பா அவர் பின்னாடி நிற்போம். என்னுடைய பேர் சபிதா. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநங்கை ஒருங்கிணைப்பாளர். இங்க எல்லாம் நாங்க திருநங்கைலாம் வந்திருக்கோம். இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் சரி எந்த இதுலயும் சரி திருநங்கை அவ்வளவு சேர்ந்தது கிடையாது. ஆனா முதல் முறையா நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க ராகவ லாரன்ஸ் அண்ணன் கூட வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பழக்கமா அவர் கூட பயணிச்சு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவரு உள்ள உட்காந்துட்டு எங்களை கேட்கிறாரு பதில். அவரு தான் முதல்ல வரணுமே. இந்த அரசியலுக்கும் சரி பொது வாழ்க்கையும் சரி அண்ணன் தான் வரணும். எங்களை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் வந்து நின்னாரா போதும். நீங்க செய்வீங்களா அதை செய்வீங்களா வேணாம். அவர் வந்தா இன்னும் தமிழ்நாடு பெஸ்டா இருக்கும். எண்ணற்ற மாற்றுத்திறனாளிகளுங்க, ஏழை விவசாயிங்க, ஆண் பெண்ணா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், ஒரு தகப்ப மாதிரி அண்ணன் மாதிரி எங்களை வந்து அதை கொண்டு போறாரு. அந்த மாதிரி இருக்கும் போது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தே ஆகணும். எங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, மக்களை கேட்கக்கூடாது. அவர் வரணும். அவருக்கு சப்போர்ட் பண்றோம். நாங்க இப்பவும் எப்போ ஆயுசு இருக்கிறோம் திருநங்கைகளை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், பண்ணிட்டே தான் இருப்போம். அவர் கட்டாயம் வரணும். பொதுமக்களை பார்த்து தமிழ்நாடு மக்களை பார்த்து அவர் கேட்கக்கூடாது, அவர் வந்தே ஆகணும். ஆமா ஆமா கட்டாயமா. என் பேர் ரேணுகா தேவி. நான் திருநங்கை ஒரு ஒருங்கிணைப்பாளர். இல்ல அண்ணனோட இணைஞ்சு வேலை செய்கிறோம். அண்ணன் வந்து அரசியல் வரணும்ல, எல்லாரும் தான் வரணும். எங்களுடைய கலியுக கர்ணன் அண்ணன் வந்து கண்டிப்பா வரணும். அந்த அரசியல் இப்ப இருக்கிற புதிய மாற்றத்தை விட இன்னும் ஒரு புதிய ஆட்சியை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, நான் மக்களுக்கு செய்யறேன் அப்படின்றவங்க மத்தியில இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு.